தவறான முறையில் இந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணால் நீங்கள் ஏதாவது ஒரு அப்பலேட் அத்தாரிட்டி அவர்கள் வந்து இதற்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த மசோதாவில் அப்பலேட் அத்தாரிட்டி பற்றி சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் வந்து இதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். இந்த சொத்துக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்பு எல்லாமே டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு போய் சேர்ந்துவிடும். அது மட்டும் இல்லை, அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அவர் நினைத்தால் இந்த சொத்துக்களை விற்றுவிடலாம். விற்றுவிட்டு அந்த பணத்தை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்து விடலாம். இல்லை, இந்த சொத்துக்களை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இந்த மசோதாவுடைய தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய நிதி உதவி பெற்று ஒரு பெரிய தேவாலயம் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல தேவாலயங்கள் வெளிநாட்டு பங்களிப்பு இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த தேவாலயங்களும் கூட கைப்பற்றப்படும். தேவாலயங்களும் கூட ஒன்றிய அரசுக்கு போய் சேர்ந்து விடும். தேவாலயங்கள் உள்ளே போக முடியாது, அதில் வந்து ப்ரேயர்ஸை பண்ண முடியாது, எந்தவித நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த சட்டம் வந்து மசோதா அமைந்துள்ளது. அதே போல் இந்த சொத்துக்கள் நான் சொன்னது போல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் வந்து இதை விற்றுவிட்டு அந்த பணத்தை எடுத்து கன்சாலிடேட்டட் ஃபண்டில் சேர்த்து விடுவார்கள். நீதிமன்றத்துக்கு சென்று வருவதற்குள் சொத்துக்கள் இருக்காது. இது ஏன் நான் ஒரு கொடூரமான சட்டம் என்று சொல்கிறேன் என்றால், அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கள் என்றால் ஆர்டிக்கிள் 25 30 வரை ஆர்டிக்கிள் 25 30 வரை சிறுபான்மையருக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கேரண்டீஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கேரண்டீஸாக இருந்தது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இன்று ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது. இந்த ரைட்ஸ் எல்லாமே இது வயலேட் ஆகுது. இந்த சட்டம் இயற்றிய பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வது அது ஒரு முறை. ஆனால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வருவது தான் இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை சிறுபான்மையினரும் சேர்ந்து கொண்டு இந்த சிறுபான்மையினர் கூட்டு